ஆளுநருக்கு எந்தவித அதிகாரமும் துணைவேந்தர்களை அழைத்து கூட்டம் நடத்துவதற்கு இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறார் ஆளுநர். இன்று இல்லை, நேற்றல்ல, தொடர்ந்து அவர் வந்த காலத்திலிருந்து மீறி வருகிறார். அது மட்டுமல்ல, ஆளுநர் அவருக்கு உள்ள அதிகார வரம்பில் நின்றால் அவருக்கு நல்லது, இந்திய அரசியலுக்கு நல்லது. ஆனால் அவர் வரம்பை மீறும் போது தான் பிரச்சனை வருது. ஏன் வரம்பை மீறுறாரு? எதற்காக வரம்பை மீறுறார்? அவர் பல்கலைக்கழகங்களை ஏற்படுத்தியது தமிழ்நாடு அரசு. பல்கலைக்கழகங்களில் உள்ள பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பது தமிழக அரசு. நிர்வாகத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துவது தமிழக அரசு. இங்கே எங்கே ஆளுநர் வந்தார்? ஆளுநர் ஒரு சிறப்பு அழைப்பாளர், அவ்வளோதான். தமிழ்நாடு அரசு கூப்பிட்டா வரணும். அவர் அழையா விருந்தாளியை மிரட்டி துணை ஆளுநர்களை கூப்பிட்டு இங்கே வரணும் அப்படின்னா எப்படி போவாங்க? அவங்க கவர்னராக சம்பளம் கொடுக்குறாரு. கவர்னருக்கு அப்பாயின்ட் பண்ணுற அதிகாரம் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வருகின்ற 3ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய அளவில் அரசியலமைப்பு சட்டத்தை மீட்டெடுத்த பாதுகாத்த முதலமைச்சர் என்று பாராட்டு விழா நடக்க இருக்கிறது. இந்த நேரத்தில் துணை ஜனாதிபதியை துணைக்கு அழைத்து கொண்டு ஆளுநர் இப்படிப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறார் என்றால் வன்மையாக கண்டிக்கத்தகுந்தது. காங்கிரஸ் பேரியக்கம் இதை கண்டிக்கிறது. அவர் இப்படிப்பட்ட குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும்.